முதல் விஷயம், நேற்று சேலம் வெள்ளியம்பட்டி பகுதியில் நம்முடைய நியூஸ் தமிழ் நிருபர் தாக்கப்பட்டது, சிலம்பரசன் தாக்கப்பட்டதற்கு கடும் கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த குற்றவாளிகள் மீது குண்டர்கள் தடுப்பு சட்டத்தில் தமிழக முதல்வர் அந்த குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு நீதிமன்றங்களுக்கு அடுத்ததாக இன்றைக்கு பத்திரிகையாளர்களும் ஊடக நிறுவனங்களும் தான் இன்றைக்கு நீதியை நிலைநாட்டி வருகின்றன. வெள்ளியம்பட்டியை தொடர்ந்து இன்றைக்கு சேலம் அடிமலை புதூரில் விளைநிலங்களை தோண்டி மலைகளை குடைந்து இந்த இது போல மணல் வளம் கொள்ளையடிக்கப்படுகிறது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. அதாவது தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் கனிம வள திருட்டுக்கு தமிழக அரசு துணை போவதன் காரணம் என்ன? டாஸ்மார்க்ல எப்படி ஒரு மிகப்பெரிய அளவு பல நூறு கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்படுகிறதோ, இன்றைக்கு இந்த கனிம வள திருட்டில் ஏறத்தாழ என்னுடைய கணக்குப்படி திமுக ஆட்சியில் 2 லட்சம் கோடி ரூபாய் ஆதாயம் அடைந்திருக்க வேண்டும். தமிழக அரசுக்கு 2 லட்சம் கோடி ரூபாய் வந்திருக்கணும். ஆனால் இன்றைக்கு அதுல அந்த மாதிரி இல்லாம மிக தவறாக கனிம வள கொள்கைகளை உருவாக்கியதன் காரணமாக இன்றைக்கு மிகப்பெரிய அளவு நமக்கு தமிழக அரசுக்கு நிதி கிடைக்காம போய்விட்டது. ஏற்கனவே தமிழகத்தில் சட்டவிரோத மணல் குவாரிகள் மூலம் கொள்ளையடிக்கப்பட்ட ஊழல் பணம் 4730 கோடி அளவுக்கு பல்வேறு பண பரிமாற்றம் நடந்துள்ளது என்று அமலாக்கத்துறை விசாரணையில் குறிப்பிட்டிருக்கிறது. அதே போல இந்த தமிழகத்தில் நடைபெறும் சட்டவிரோத மணல் கொள்ளை தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் தமிழக அரசு என்ன பதில் சொல்கிறது என்பதற்காக அனைவருமே காத்துக் கொண்டு இருக்கிறோம்.